ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் 2026 வரப்போகிற எக்ஸாமுக்காக தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டெட்டில் கேட்ட கேள்விகள் தான். நீங்கள் நல்லா தமிழை படித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இதில் எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃப் எவலுவேட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம தமிழில் கேள்வியை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த பழைய கொஸ்டின் பார்க்குறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெறுமனே நீங்கள் புத்தகத்தை மட்டும் படிக்காமல் டெஸ்ட்டும் போடணும், ப்ளஸ் பழைய வினாத்தாலும் நம்ம பார்க்கணும். தமிழில் 30க்கு கண்டிப்பாக 28, 29, 30 இது எடுக்கலாம். சரியா? நான் 30க்கு 30ன்னு சொல்ல மாட்டேன், 28, 29, 30. ஏன்னா மிஸ்டேக் வரும். ஓகேவா? ஆனால் தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை தான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். கவனமாக பாருங்கள். முதல் கேள்வி பாருங்கள், இலக்கண விதிப்படி சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இலக்கண விதிப்படி சரியா என்னென்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் படி, தாய் தந்தை, ஓடா குதிரை, உருபொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது எதில் வருது அப்படின்னா, இந்த வல்லினம் மிகுமிடம், வல்லினம் மிகாமிடம் இதில் வருது. அப்படி இல்லைன்னா சந்திப்பிழை அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இப்போ பாருங்கள், தமிழ் படி. இந்த தமிழ் படி அப்படிங்கிறது இலக்கண முறைப்படி இது சரியா அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ தமிழ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக எப்படி வரணும் அப்படின்னா, தமிழ் படி இப்படி தான் வரணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த கசட தப்பரை இந்த வல்லினத்தை உள்ளே வச்சுருக்காங்க. அது இப்போ வச்சுருக்காங்க. இது வைக்கக்கூடாது, தப்பு. ஏன் அப்படின்னா, தமிழ் படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழை படி அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இப்போ போடலாம். தமிழை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இப்போ போடலாம். ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த தமிழ் படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு பின்னால், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் இந்த வல்லினம் என்ன பண்ணாது அப்படின்னா மிகாது. ஆனால் இங்கே மிகுந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று, ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. இலக்கண விதிப்படி இது தவறு. சரியா? அப்போ என்ன வரணும்? தமிழ் படின்னு தான் வந்திருக்கணும். அடுத்து பாருங்கள், தாய் தந்தை. தாய் இத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தாய் தந்தை வெறும் தாய் தந்தை தான் வரணும். தாயும் தந்தையும், அதாவது இது என்ன அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். உம்மை தொகையில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டால் வல்லினம் மிகாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து ஓடா குதிரை. இந்த ஓடா குதிரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இது என்ன? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது என்ன வரும்? ஓடாத குதிரை அப்படின்னு சொல்லி வரும். தா கெட்டுருச்சு. அப்போ ஓடா இக்கு இங்கே வரணும். இக்கு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இக்கு கொடுக்கல. அப்போ இதுவும் தப்பு தான். அடுத்து பாருங்கள், உருப்பொருள். இந்த உருப்பொருள் அப்படிங்கிறது சரி. ஏன் சரி? இந்த உரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உரிச்சொல். சரியா? உரிச்சொல். உரிச்சொல் என்ன இருக்குது? சால, தவ, நனி, கூர், களி, இந்த உரு இதெல்லாம் உரிச்சொல்ல வரும். உரிச்சொல்லுக்கு பின்னால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கண விதிப்படி இது சரியாக தான் இருக்குது. சரியா? இந்த இடத்துல நமக்கு என்ன வராது அப்படின்னு கேட்டால் இந்த வல்லினம் மிகாது. இந்த உரிச்சொல்லையே ஒரு சில இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே வல்லினம் மிகாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரி. சரியா? இப்போ ஒரு கேள்விக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இதில் இதுதான்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் சொல் அல்லது தமிழில் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன? தமிழில் சொல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெல். தமிழில் சொல்லுக்கு நெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நெல் பதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ நெல் தான் சரியானபடியாக வரும். அடுத்தது பாருங்கள், யாப்படி பழவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புள்ளி இசைப்பது டேஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதில் வருது அப்படின்னா பொருள்கொள்ள வருது. எதில் வருது? பொருள்குள்ளே வருது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இது அந்த இலக்கணத்தை குறிப்பிடுற ஒன்று. யாப்படி பழவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புளி இசைப்பது கொண்டுகூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லி வரும். என்ன வரும்? கொண்டுகூட்டு பொருள்கோள். அதாவது புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அழகாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் ஒரு சின்ன குட்டி பாடலை கொடுத்துருப்பாங்க. இது எடுத்துக்காட்டு பாடலை வராது. இது லாஸ்ட்டில் இந்த நம்ம நன்னூல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கணத்தை குறிக்கிறதுக்காக பாடல் வரும் இல்லையா, அந்த பாடலாக கொடுத்து வச்சுருப்பாங்க. கொண்டு விட்டு பொருட்கோள் அப்படிங்கிறது இதுக்கு வரும். சரியா? ரைட்.
கொண்டுகுட்டு பொருட்கள்னால் ஒன்றும் இல்லை, செய்யுளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொற்கள் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும், அதை நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வந்து வைக்கிறது தான் கொண்டுகுட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக, இதெல்லாம் லட்டு கொஷின்ப்பா. இந்த கொஷின்லாம் லட்டு கொஷின் பாருங்கள். வேலன் வந்தான், வேலன் அப்படிங்கிறது எழுவாய் சரியா, அப்போ முதல் இதுக்கு எழுவாய் தொடர். அடுத்து வந்து பாருங்கள் உண்ணச் சென்றான். இப்போ உண்ணச் சென்றான் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா உண்ண அப்படிங்கிறது பெயரச்ச விதி வந்து வருது, அப்போ பெயரச்சம் தானே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இந்த உண்ணாக்கு அடுத்து வந்து பாருங்களேன் சென்றான் அப்படிங்கிற வினை வந்து வருது. உண்ணாக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, சென்றான் அப்படிங்கிற வினை வந்துடுது. அப்போ இது வந்து வினையச்சத்துக்கு வந்து வரும் சரியா, வினையச்ச தொடர். அடுத்து படித்த பாடம், படித்த பெயரச்ச விதி வந்து வருது. அடுத்து பாடம் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து வருது, அப்போ இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் அமைச்சரே வருக, இழுக்கிறது. எப்பயுமே இழுக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமைச்சரே, நண்பா, அம்மா அப்படின்னு சொல்லி இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, விழித்தொடர். ஸோ 4, 1, 3, 2 4, 1, 3, 2 ஆப்ஷன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சரியான விடையாக வந்து வரும் சரியா. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னா அப்படின்னா இதில் தப்பே வந்து விடக்கூடாது, ஆன்சர் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிழார் டேஷ் என்று போற்றியுள்ளார். திருநெல்வேலியின் சிறப்பை எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் வந்து போற்றியிருக்கிறார் சரியா. மகுளி என்பதன் வட்டார வழக்கு சொல் என்ன? மகுளி அப்படின்னா என்ன? மகுளி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா சோற்றுக்கஞ்சி அப்படிங்கிறது வரும். என்ன வரும், சோற்றுக்கஞ்சி அப்படிங்கிறது வரும் சரியா. ரைட். இந்த கீரா பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வரும். அகழாது அணுகாது தீக்காய்வர் போல்க, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி என்ன? என்ன அணி அப்படின்னா தொழில் உவமை அணி. தொழில் உவமை அணி. ஆக்சுவலாக நம்மளுக்கு தொழில் உவமை அணி கொடுக்கல அப்படின்னா நம்ம உவமை அணி போட்டுடலாம். ஆனால் தொழில் உவமை அணி கொடுத்துருக்காங்க, தொழில் உவமை அணி தான் வரும். என்ன தொழில் உவமைனா என்ன அப்படின்னா இங்கே இந்த ஒழுகுவார், ஒழுகுதல் அப்படிங்கிறது வரும். ஒழுகுதல் இந்த வார்த்தை சரியா, இது வந்து ஒரு வகையில் தொழிலை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க, அதாவது தீக்காய்வர். தீக்காய்வர் என்ன, தீக்காய்வர் தீ இருக்கும் இல்லையா, தீ. இந்த தீக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காய்வோம். என்ன எதுக்காக காயணும், அதாவது குளிர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தீ காய்வோம். இப்போ நெருப்புக்கு பக்கத்தில் நம்ம வந்து போனாலும் நம்மளுக்கு வந்து ஆபத்து, நெருப்புக்கு தூரமாக நம்ம வந்து போனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் குளிர் வந்து ஓவராக வந்து அடிக்கும், வெப்பம் வந்து வராது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தூரமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கிட்டவும் போகக்கூடாது. நடுநிலைமையில் நம்மளுக்கு எவ்வளோ வெப்பம் வருதோ அந்தளவு பாதுகாப்பாக நம்ம வந்து இருந்துக்கணும். அதைத்தான் சொல்கிறாங்க அகலாது அணுகாது. ஓகேவா. அகலாதுன்னா வெளியே போகாமல், அணுகாதுன்னா பக்கத்தில் போகாமல். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க. இந்த போல்க அப்படிங்கிறது, இந்த போல அப்படிங்கிற இந்த வார்த்தை, போல அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஓமேனி தான் சரியா. போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் அப்படின்னா வேந்தர்னா அரசர் சரியா. அந்த அரசர் பொறுத்த வரைக்கும் அவர் சரியில்லாத அரசராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வந்து விட்டுட்டும் போகக்கூடாது, ரொம்ப நெருங்கவும் கூடாது. விட்டுட்டும் போகக்கூடாது, ரொம்ப நெருங்கவும் கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது ஒழுகுவார் வருது இல்லையா, அந்த ஒழுகுதல் வர்றது இது ஒரு வகையில் தொழில் வந்து குறிக்கும். ஸோ அதனால் தொழில் ஓமேனி அப்படிங்கிறது சரியா. ரைட். அடுத்து வந்து பாருங்க, உயிர் முதல் சொல்லை எழுதுக. உயிர் முதல் ரொம்ப லட்டு, இதெல்லாம் லட்டுன்னா லட்டு, அப்படி ஒரு லட்டு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதுப்பா உயிர் வந்து முதல்ல வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மரம், மரம் பொறுத்த வரைக்கும் உயிர் மெய் வந்து இருக்குது சரி, அதாவது மெய் வந்து இருக்குது, இம் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து மெய் வந்து முதல்ல இருக்கனால வராது. அன்னை, அன்னையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, உயிர் எழுத்து வந்து இருக்குது, அப்போ இதுதான் வந்து வரும். தென்னை வந்து பாருங்கள் இத்து கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி பிரியும் சரியா, அப்போ வராது. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த ஆப்ஷனையும் நான் வந்து காமிச்சிடுறேன். அடுத்த ஆப்ஷன் தேன் வருது, இத்து கூட்டல் ஏ அப்படிங்கிறது வரும், இதுவும் வராது. அப்போ என்ன ஆன்சர் வந்து வரும், அன்னை அப்படிங்கிறதா வரும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம் வந்து லட்டுனா லட்டு, அப்படி ஒரு லட்டு. ஓகேவா. ரைட். மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் எத்தனை? ஆக்சுவலாக நம்மளுக்கு புத்தகத்தில் எத்தனை கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டால் 23 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வரும் அப்படின்னா 24 அப்படிங்கிறது வரும். மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அதாவது உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது 12 வந்து மொழி இறுதி எழுத்துக்களாக வரும், உயிர் எழுத்துக்கள் சரியா. அடுத்து மெய் எழுத்துக்களில் 11 வந்து வரும். மெய் எழுத்துக்கள் எத்தனை, 11 வந்து வரும். இது நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குது. மெய் எழுத்துக்கள் 11 பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் வராது அப்படின்னா வல்லினம் வந்து வராது. வல்லினம் அப்படிங்கிறது கசடத பற, கசடத பற
சரியா? இந்த 6 எழுத்தும் வராது. அடுத்து மெல்லினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங் அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும் வராது. மொத்தம் எத்தனை எழுத்து? 7 எழுத்து வந்து வராது. சரியா? அப்போ எத்தனை எழுத்து வரும்? 11 எழுத்து வந்து வரும். சப்போஸ் அந்த 11 எழுத்தை சொல்லு, இல்லைனா வராத எழுத்து சொல்லு அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை மட்டும் படிச்சுக்கலாம். என்னது? இதை மட்டும் படிச்சுக்கலாம். இதை மட்டும் படிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வராத எழுத்தாலும் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம், வர்ற எழுத்து கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாம். ரொம்ப எளிமை. சரியா? ரைட். இப்போ மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 23 வந்துருச்சா? அதுக்கப்புறம் ப்ளஸ் குற்றியலுகுரம் இருக்கா? குற்றியலுகுரம் பொறுத்த வரைக்கும் குசுடுதுப்புரு இதெல்லாம் வந்து ஒரே இதில் வந்து கொடுத்துட்றாங்க. குசுடுதுப்புரு குற்றியலுகுரம் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 24 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆன்சராக வந்து வரும். சரியா? நம்மளுக்கு 23 அப்படிங்கிறது இருக்குது. ஆப்ஷன் வந்து பாருங்கள், 23 வந்து இல்லை. அப்போ 22 போட முடியாது, 20 போட முடியாது, 21 போட முடியாது. அப்போ கண்டிப்பாக என்ன போட முடியும்? 24 தான் வந்து போட முடியும். ஸோ 24 தான் வந்து இதுக்கு வந்து விடை. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர் யார்? நம்மளுக்கு பாடத்தில் எங்கே இந்த தமிழை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியணும். சரியா? பெரியார் பேசியிருப்பாரா? ஃபஸ்ட்டு அண்ணா பேசியிருப்பாரா? அண்ணா அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெஜாரிட்டி கடிதமாக தான் வந்திருக்கும். அண்ணாவை பற்றி நம்மளுக்கு கண்டென்ட் கம்மி இருக்காது. பெரியார் வாய்ப்பு வந்து கிடையாது. காந்தி தமிழை பற்றி அவ்வளோவா வந்து பேசியிருக்க மாட்டார். எனக்கு பிடிச்ச நூல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். திருக்குறள் வந்து சொல்லியிருப்பார். காயிதே மில்லத் கொடுத்துருப்பாங்க. காயிதே மில்லத் ஒரு பாடமே இருக்கா? சரியா? எளிமையின் சிகரம் காயிதே மில்லத். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் காயிதே மில்லத். இந்த காயிதே மில்லத் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழை ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழை ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், பாலொடு வந்து கூலொடு பெயரும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் என்ன? இது எதை பற்றி பேசுறது அப்படின்னா, பண்டமாற்றை பற்றி பேசியிருக்கோம். அதாவது பாலை கொடுத்துட்டு கூலை வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்டமாற்றை பற்றி பேசும். இது எந்த நூல் அப்படின்னா கூலொடு. இந்த கூ அப்படிங்கிறது குறுந்தொகை வந்து வரும். எது வருது? குறுந்தொகை. நான் அப்படி மைண்டில் வச்சுருப்பேன். பாலொடு வந்து கூலொடு பெயரும் அப்படின்னா கூலொடு கூழ் குறுந்தொகை அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து பாருங்கள், கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இப்பாடலாசிரியர் யார்? முதல்ல நம்மளுக்கு எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் எங்கேயோ படிச்சிருக்கோம், நம்ம எப்பயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், தொண்டைமான் நம்மளுக்கு பாடலில் ஏதாவது எங்கேயாவது வராரா? தொண்டைமான் வருவார், ஆனால் பாடலில் வந்து வராரா? பாடல் பாடின மாதிரி வராரா? வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? அப்போ இவர் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஔவையார் பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு நாடகம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஔவையார் பற்றி நிறைய பாடல் வந்து இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு நாடகம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்குறப்ப இந்த நாடகத்தில் வர்றது இந்த தொண்டைமான் வந்து வருவார். சரியா? ஆனால் இவர் பாடல் வந்து பாட மாட்டார். ஔவையார் வந்து பாடல் பாடியிருப்பாங்க, அவர் தான் இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. கபிலர் நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி வரமாட்டார். திருமூலர் ஒரே ஒரு இடத்துல வந்து வருவார், ஆனால் இந்த பாடலை அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். சரியா? அப்படிங்கிறப்ப இந்த ஔவையார் தான் வந்து வருவாங்க. ஔவையார் வந்து அதியமானுக்கு தூது போயிருப்பாங்க. யாருக்கு? அதியமானுக்கு தூது போயிருப்பாங்க. அப்போ இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து அப்படிங்கிற இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. அது வந்து ஔவையார் பாடினது. சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், கற்றோர்க்கு கல்வி நலனே கலல் நல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? நீதிநெறி விளக்கம். ஓகேவா? நீதிநெறி விளக்கம். எப்பயுமே நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாடலோட முதல் வரியை நல்லா வந்து பார்த்துக்கோங்க, பாடலோட கடைசி வரியை நல்லா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? ரைட். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ரைட். அடுத்து சரியான இணைய தேர்க. இதெல்லாம் வந்து 8th அப்படியே வந்து வச்சுருக்காங்க. காங்கேயம் காலை திருப்பூர். காங்கேயம் தான் திருப்பூரில் வந்து இருக்கும். ஸோ சரியான இணை அப்படிங்கிறது திருப்பூர் தான். முட்டை உற்பத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு வராது, என்ன வரும்? நாமக்கல் வந்து வரும். முட்டை உற்பத்தி கோழி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து வரும். ஈரோடு அப்போ எதுக்கு வரும்? மஞ்சளுக்கு வந்து வரும். சரியா? தமிழ்நாட்டின் காலந்து பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் வந்து வரும். வஞ்சி மாநகரம் பொறுத்த வரைக்கும் கரூர் வந்து வரும். சரியா? அப்படிங்கிறப்ப சரியான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான இணை. இதெல்லாம் லட்டு. இதெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டியிலே கிடையாது. கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன? கிழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா குணக்கு அப்படின்னு சொல்லி வரும். சரியா? வடக்கு வாடை, தெற்கு தென்றல், மேற்கு வந்து பார்த்திங்கன்னா குடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10th அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. ஓகே. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் என்ன? எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் சொல்கிற மற்றொரு நூல் என்ன அப்படின்னா நேமிநாதம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து வரும். இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். குவளை ஆனந்தம், சந்திரலோகம் வர்றதுக்கு சான்ஸே வந்து இல்லை. ஒன்று நேமிநாதம் இல்லைன்னா மாரநகரம் அப்படிங்கிறது வரும். நேமிநாதம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது?
ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடிய புலவர் யார்? இது நம்மளுக்கு அழகாக வந்து இந்த பறவைகள் பற்றி குறிக்கிற அந்த பாடத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இது யார் வருவாங்க அப்படின்னா சத்தி முத்த புலவர் வந்து வருவார். சத்தி முத்த புலவர் வந்து வருவார். சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஆப்ஷன்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஓகேவா? என்ன அப்படின்னா 1780 வந்து வரும். 1780 வேலுநாச்சியார் பற்றி அழகாக ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கதையாக படிச்சுட்டு போயிடலாம். 1772 காளையார் கோவில் போர் வந்து நடந்திருக்கும். அப்போ வேலுநாச்சியாரோட கணவரான முத்து வடுநாத உடையநாத தேவரை கொண்டிருப்பாங்க. யார் கொண்டிருப்பாங்க? ஆங்கிலேயர் கொண்டிருப்பாங்க. அதனால் 1772 திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. எங்கே போயிருப்பாங்க? திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. திண்டுக்கல்லில் ஒரு 8 ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருப்பாச்சி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருந்திருப்பாங்க. எந்த ஏரியா? விருப்பாச்சி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருப்பாங்க. அங்கேருந்து 8 ஆண்டுகள் கழித்து 1780 என்ன பண்ணியிருப்பாங்க? திரும்பவும் சிவகங்கையை மருது சகோதரர்கள் உதவியோட ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுல்தான் கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா படை வீரர்கள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? திப்பு சுல்தான் வருவார். இந்த படை வீரர்கள் உதவியோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திரும்ப வந்து கைப்பற்றியிருப்பாங்க. சரியா? 1780. என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார்? சரியா? என் உயிர் அணையாய் நீ, என் உயிர் அணையாய் நீ, என்னோட உயிருக்கு மேலானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இளவல் உன் இளையான், என்னோட இளவல் உனக்கும் இளவல் தான். சரியா? என்னோட இளவல் உனக்கும் இளவல் தான் அப்படின்னு சொல்லி குகன்ட்ட, சரி யார்கிட்ட? குகன்ட்ட ராமனும் சொல்லுவார். இது இப்போ இந்த கம்பராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள புத்தகத்தில் எடுத்துட்டாங்க. ஆனால் பழைய புத்தகத்தில் வந்து இருந்துச்சு. சரியா? இது யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டால் ராமன் வந்து சொல்லுவார். யார்கிட்ட சொல்கிறார்? குகன்ட்ட சொல்கிறார். இப்போ ராமனுக்கு தம்பி யார்? இளவல் யார்? ராம லட்சுமணன் தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ யார் வருவா? லட்சுமணன் தான் வருவார். சரியா? லக்குவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். அதாவது கூட பிறந்த தம்பி லக்குவன் வந்து வருவார். சரியா? அடுத்த வந்து பாருங்கள், உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது டேஷ் எனப்படும். உவமேயம் முன்னால் வந்து இருக்கும், உவமை பின்னால் வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தாமரை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உவமை. ஓகேவா? முகம் அப்படிங்கிறது உவமேயம். இதுவே முகத்தாமரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, முகத்தாமரை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து உவமை வந்து பின்னால் வந்து போயிடுச்சு. உவமை பின்னால் வந்து போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன ஆயிடுது? இது வந்து உருவகமாக மாறிடுது. முகம் அப்படிங்கிற உறுப்பு வந்து முன்னால் வந்துச்சு அப்படின்னா உருவகமாக மாறிடுது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிப்பீங்க. பண்பாகு பெயர். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆகு பெயர்னா ஒன்றனுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டிசம்பர் பூச்சூடியது அப்படின்னா டிசம்பர் சூட முடியுமா? டிசம்பர் அந்த வார்த்தை வந்து அந்த மலருக்கு வந்து ஆகி வந்து வரும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகி வருது பாருங்கள். கருங்குயில் பாடியது, வெள்ளை பசு மேய்ந்தது, செந்தாமரை பூத்தது. இங்கே எல்லாமே மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எளிமையாக வந்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், வெள்ளை அடித்தான். வெள்ளை அடிக்க முடியுமா? வெள்ளை கலராக அடிக்க முடியுமா? என்ன அடிக்கணும்? சுண்ணாம்பு அடித்தான் தான் சொல்லணும். அப்போ இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லுது? வெள்ளை அப்படிங்கிற நிறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு ஆகி வருது? நிறம், அளவு, சுவை, வடிவம், இது எல்லாமே எதை குறிக்கும்னா பண்பை வந்து குறிக்கும், பண்பு பெயரை குறிக்கும். அப்போ இந்த நிறம் வந்து எதுக்கு ஆகி வருது அப்படின்னா சுண்ணாம்புக்கு ஆகி வருது. எதுக்கு ஆகி வருது? சுண்ணாம்புக்கு ஆகி வருது. அதனால் இது என்ன அப்படின்னா பண்பாகு பெயர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பண்பாகு பெயர் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். விசும்பு என்பதன் பொருள் என்ன? விசும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வானம் அப்படிங்கிறது வரும். விசும்புனா என்ன வரும்? வானம் அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்ததாக வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க. வெண்பா இலக்கணம்.
ஸோ நம்ம பா வகையில் வந்து வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வெண்பா பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் சரியானதை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாம், 2 பேர் பேசுகிற மாதிரி வந்து வரும். வெண்பாவுக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை தான். இது வந்து கரெக்டு தான். 2 அடி முதல் 12 அடி வரை வரும். கரெக்டு தான். 2 அடியிலேருந்து 12 அடி வரை வரும். ஏகாரத்தில் முடியும் இல்லை, ஏகாரத்தில் முடியாது. நாள், மலர், பிறப்பு, காசு அந்த இதில் வந்து முடியும். சரியா, நம்ம ரொம்ப டெப்த்தாக வந்து போகலை. நான் ஏகாரத்தில் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பெற்றோரும் சரிதான். சரியா, அப்போ அ, ஆ, இ அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. 8ஆம் தீர்த்தங்காரரான சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது. சந்திரபிரபா எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? ஈரோடில் இருக்குது. இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கிற வேண்டியதான். அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல் என்ன? அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அன்புன்னா நேசம். சரியா, நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நேசம், நேசம், நேசம் அப்படின்னா நம்மளுக்கு அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் வந்து நேசம் அப்படின்னு நான் மைண்டில் வந்து வச்சுக்கிடுவேன். ஓகே. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் எனும் மொழியியல் நூலை எழுதியவர் யார்? எழுதுனது யார் அப்படின்னா சண்முகம் வந்து வருவார். வை சண்முகம் வந்து வருவார். அடுத்து வந்து பாருங்கள், குறிஞ்சி திணைக்குரிய சிறு பொழுதும் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதும் கண்டறிக. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிறு பொழுது வைகறை, மாலை, ஏற்பாடு, யாமம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ ஈஸியாக இப்போ குறிஞ்சிக்கு என்னென்ன இருக்குது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேவா, நான் எப்படி மைண்டில் வச்சுருப்பேன் அப்படின்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை? சரியா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை மைண்டில் நான் வந்து வச்சுக்கிடுவேன். யாருக்கு அப்படின்னா யாமம். சரியா, மாலை வைத்து வைகறை, என்ன ஏற்பாடு, நன்மை நண்பகல். ஓகேவா, முதல்ல நம்ம வைகறை, யாமம், வைகறை, ஏற்பாடு, நண்பகல், யாமம், மாலை இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஏற்றணும். சரியா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வந்து யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படிங்கிறத மைண்டில் வந்து ஏற்றணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்போ கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ண முடியும். அப்போ குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகறை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பகல் அப்படிங்கிறது வரும். இப்போ குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது வந்து கேட்குறாங்க. சிறுபொழுதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும்? குறிஞ்சிக்கு யாமம் வந்து வரணும். யாமம் எங்கே வருது? இந்த இருக்கு யாமம் வந்து வருது. அவ்வளோதான், இதான் வந்து ஆன்சர். ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் போது இது வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். அதேமாதிரி முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்காலம் அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சராக வந்து வரும். சரியா, ரைட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், பொருந்தாததை தேர்க. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். கேரம் அப்படின்னா நாலாங்குழி ஆட்டம், கன்சியூமர்னா நுகர்வோர், ரெஃப்ரி அப்படின்னா நடுவர், சப் ஜூனியர் அப்படின்னா ஜூனியராக என்ன நம்மளுக்கு இளையோர் தானே அர்த்தம். சரியா, ஆனால் இங்கே மூத்தோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து வராது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். அடுத்ததாக இளஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலி? இளஞ்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன வரணும்? இளஞ்சி அப்படிங்கிறது வரும். இடையில உள்ள அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இது என்ன வரும் அப்படின்னா இடைப்போலி அப்படின்னு சொல்லலாம். என்னது? இடைப்போலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா, 30 கேள்விகள் பார்த்துட்டோம். இப்போ இந்த 30 கேள்விகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா நார்மலாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 25 கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். அதாவது நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா 25+ வந்து போடலாம். 25+ வந்து கண்டிப்பாக வந்து போடலாம். ஒரு 5 கேள்வி வந்து தவறாகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இன்னும் தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 28, 29, 30 இது வந்து போடுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். சரியா, ஸோ நல்லா வந்து படிச்சுக்கணும். கேள்விகள் நிறையா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். கேள்விகள் நீங்கள் நிறையா பார்க்க உங்களுக்கு நல்லா வந்து மூளை வந்து வேலை வந்து செய்யும். கேள்விகள் பார்க்காம வெறும் மனப்பாடமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூளை வந்து வேலை வந்து செய்யாது. அதனால் கேள்விகளை நிறையா வந்து பாருங்கள். நம்மளும் கேள்விகள் வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். நன்றி.